அனைவருக்கும் வணக்கம். கத்தரிக்காய் மசாலா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்தரிக்காய் 1/4 கிலோ அளவு நல்லா அலசிட்டு கூட்டுக்கு மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1, பெரிய தக்காளி 1 நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 5 பல் பூண்டு சேர்த்து நச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில் வேணாலும் சுற்றிட்டு எடுத்துக்கலாம். கடாய் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்க பட்டை இலை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வெறும் சோம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். சோம்பு வெடித்ததும் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கியதும் தக்காளி சேர்த்து வதக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கலாம். அரை தரத்துக்கு மேலே நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த காரத்தன்மை போகும். நல்லா வதங்கியதும் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 சேர்த்து அரைச்ச குழம்பு பொடியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். தனித்தனியாக அரைச்சிருக்கிறதுனால தனித்தனியாக சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இடித்து வச்ச பொடியவும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரை கொதிக்க விடலாம். இடையில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு புளிசாறு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விடணும். இது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. அடுப்பா பண்ணிடலாம். இப்போ மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். அடுப்பா பண்ணிடுறேன். இப்போ கத்தரிக்காய் மசாலா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். சூடான இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூடையெல்லாம் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.